ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் vlogs of Shapna. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா புளியோதரை செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா கடலப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், வரமிளகா ரெட் சில்லி 8 ரெட் சில்லி எடுத்திருக்கேன், மல்லி ஒரு ஸ்பூன், வரமல்லி கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து அதிகமாக போட வேண்டாம், கசந்த மாதிரி ஆயிரும். இதையெல்லாம் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் கூடவே சேர்த்திக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அதில் என்ன பண்ணணுன்னா கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு செஞ்சிடலாம், ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பேக் ரெசிபிக்கு வந்து இது நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்திட்டேன். கடலப்பருப்பு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் நிலக்கடலை, வறுக்காத நிலக்கடலையாக வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்க போகிறேன். அது நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்திக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது சாப்பிடும்போது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் சேர்த்திக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம், அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும், இல்லாட்டி நல்லா இருக்காது கடலை. அதனால் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 பெரிய லெமன் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். புளிப்பு வந்து நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு புளிப்பு அளவாக இருந்தால் போதும். நான் அதனால் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். கடலை நல்லா வறுபடணும். வறுபட்டதுக்கப்புறமா நம்ம அந்த புளிக்கரைசலை சேர்த்திக்கலாம். சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா அது கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் சிம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. ஓகே, நமக்கு ஆல்மோஸ்ட் அது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அந்த புளிக்கரைசலை வந்து இதில் சேர்த்திக்கலாம். இந்த பவுட்ரை அரைச்சி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். புளி சாப்பாடு இந்த கோயிலில் கிடைக்கிற புளியோட டேஸ்ட்லேயே இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு கடலை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நான் நல்லா அந்த புளி தண்ணியை வந்து சேர்த்திக்கிறேன். நல்லா ஒரு குண்டா நிறைய இருந்துச்சு தண்ணி, அதை ஃபுல்லாக நான் அதில் சேர்த்திக்கிறேன். ரொம்பவும் நிறைய சேர்த்தாதீங்க, அதுக்கப்புறம் அது ரொம்ப வட்டுறதுக்கு லேட் ஆகும். அதனால் உங்களுக்கு அந்த புளியோட இது இருக்க வரைக்கும் நீங்கள் நல்லா கரைச்சி சேர்த்திக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கரைச்சி சேர்த்திக்கிறேன், ஏன்னா எனக்கு புளியில் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த புளிப்பு இது இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கிறேன். ஓகே, இப்போ சேர்த்தியாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அந்த நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பவுடரை வந்து நான் இப்போ இதில் போட்டுருவேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கிரைண்ட் பண்ணது எல்லாத்தையுமே நான் போட போகிறேன். நான் அதில் எடுத்து வைக்க போகிறது இல்லை, ஏன்னா நான் கம்மியாக தான் அதை அரைச்சி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் அடிக்கடி இது செய்வீங்கன்னா கொஞ்சம் அளவு கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க, வேணுங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் உங்களுக்கு அது வேஸ்ட் ஆகாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கூட அரைச்சி வச்சுக்கலாம், தப்பில்லை. இப்போ நான் எல்லாத்தையுமே அதை சேர்த்திட்டேன். நீங்கள் இதை வறுக்கும் போதே இது கூட வந்து கொஞ்சம் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ முழுசாக கூட போட்டுக்கலாம், கரைஞ்சிரும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து இன்றைக்கி அது கூட வந்து வறுக்கிறதுக்கு போட மறந்துட்டேன், ஸோ அதனால் நான் இன்றைக்கி தனியாக போட்டுருவேன். இது கூடவே நான் வந்து கொஞ்சம் மஞ்சளும் போட்டுட்டேன். நீங்கள் அதனால் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சளும் நிறையா போட வேண்டாம், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டதுக்கப்புறமா இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிவிட விடுங்க. அது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஒரு அல்வாவோட கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம விட்டுறணும். ஃபாஸ்ட்டாக வைக்காமல் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பண்ணணும். இன்னுமே கொஞ்சம் நேரம் அடுப்பில் இது இருக்கணும், தண்ணி நல்லா சுண்டி வரணும்.
இன்னும் நல்லா பிஞ்சு வரும். அதே மாதிரி நீங்கள் உப்பு வந்து ஆரம்பத்தில் சேர்த்தக்கூடாது. அது நீங்கள் ஆஃப் பண்ண பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சேர்த்திக்கோங்க. ஏன்னா புளியும் உப்பும் அந்த பாத்திரத்துக்கு இதாகும். அதனால் வந்து புளியை நீங்கள் கடைசியாக சேர்த்திக்கோங்க, ஆரம்பத்தில் சேர்த்த வேண்டாம். அந்த பதம் வந்து உங்களுக்கு எப்போ வருதோ அந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். இன்னும் கூட கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும், அல்வா மாதிரி இருக்கும். அது வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இனி வந்து நீங்கள் கிளறாமல் இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா போய் அடியில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் விட்டோன்னா அது அடியில் பற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் இதாக வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இது ரெடி ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சுண்ணதுக்கப்புறமா இதில் சாப்பாட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் புளி சாதத்துக்கு அதே மாதிரி சாப்பாடு வைக்கும்போது வந்து கொஞ்சம் விதையாகவே வைங்க, ரொம்ப குழைச்ச மாதிரி செய்யாதீங்க, நல்லா இருக்காது. அதே மாதிரி சாப்பாடை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஆன் பண்ணிகிட்டே பண்ணிங்கன்னா சாப்பாடு வந்து உடஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பாடு வந்து குக்கரில் விசில் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த சாதத்தை இது கூட கலந்துட வேண்டியதான், அவ்வளோதான், முடிஞ்சது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நீங்கள் இப்போ பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனா கூட சேர்த்திக்கலாம். ஓகே, எனக்கு பதம் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ அதை ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்களா, அப்போ இருந்ததுக்கும் இப்போக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் நமக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், எண்ணெய் கொஞ்சம் கூட தான் இருக்கணும். கூட இருந்தால் தான் வந்து இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும். வரன்னு இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம பெருசாக வந்து இதில் எதுவும் சேர்த்தலை, அதனால வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துங்க. அதுவும் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க, அப்போ தான் புளி சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து இதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணாமல் போட்டு நீங்கள் சாப்பாடு இது பண்ணாதீங்க, சாப்பாடு வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ நான் இப்போ அதனால் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடை போட்டாச்சு. சாப்பாடை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சாப்பாடு உடையாமல் பார்த்து பண்ணிக்கோங்க. சாப்பாடு டக்குன்னு உடஞ்சி போயிடும் சூடாக இருக்கிறதுக்கு. அதுக்கும் இல்லாட்டி நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு கூட போட்டுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் கூட சூடு பண்ணிக்கலாம், தெரியாது. ஓகே, இப்போ வந்து நான் இதை கலந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளியோதரை ரெடி.